ओम विष्णु कृष्ण प्रस्थाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे हरे ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை நமஸ்காரம். இப்போ பிருகத் பாகவதம் வகுப்புக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம 4வது வகுப்பு பார்க்க போகிறோம். அப்போ முந்தைய வகுப்புல என்ன நடந்தது, அதுக்கு எப்படி இந்த கிரந்தம் உருவானது அப்படிங்கிறத புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்காக கொஞ்சமாக இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். இந்த கிரந்தம் எழுதியது சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி. இவர் சைதன்ய மகாபிரபுவினுடைய 6 கோஸ்வாமிகளில் மிகவும் முக்கியமானவர். அதாவது பரீட்சித் ராஜாவுக்கு சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும்போது அங்கு அமர்ந்திருந்த ஜைமினி ரிஷி இங்க போறாரு. பரீட்சித்து மகாராஜா கூட உத்தராவை சந்திக்கிறதுக்கு போறாரு. ஏன்னா 7 நாள் பாகவதம் கூறி முடிஞ்சாச்சு. அடுத்து தச்சகன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பினால் பரீட்சித்து மகாராஜா இறக்க போறாரு. இந்த சூழ்நிலையில தாயார் உத்தரா தனியாக சந்திக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் போறாரு. சைமினியையும் கூட அனுப்புனாரு சுகதேவ கோஸ்வாமி. அதாவது தாயாருக்கும் மகனுக்கும் என்ன உரையாடல் நடக்கு, அது நம்ம பிற்காலம் அவர்களுடைய சந்ததிக்கு கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். அதனால சைமினி ரிஷி போய் கேட்டு தெரிந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போறாரு. சைமினி அதை கேட்டு இங்க கொண்டு வர்றாரு. அப்போ இங்க அப்போ தாயார் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ 7 நாள் கேட்ட அந்த பாகவதத்தினுடைய சாரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா 7 நாள் நீ இரவும் பகலும் கேட்டா, ஆனா அதை இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒன்ன சொல்ல முடியாது. அதனால எனக்கு அந்த பகவத்கீதையினுடைய அந்த பாகவதத்தினுடைய சாரம் வேணும். அதாவது மந்திரமலையை வாசுகி பாம்பை மத்தாக கொண்டு கடையும் போது அந்த அமிர்தம் இல்லையா, அதே மாதிரி எனக்கு அந்த அமிர்தம் வேணும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இதோட பேரு பிருகத் பாகவத அமிர்தம், பாகவதத்தினுடைய சாரம். அப்போ இது எங்க ஆரம்பிக்குது இந்த கதை அப்படின்னா, நாரதரினுடைய பகவானின் கருணைக்கு பாத்திரமான சுத்த பக்தரை தேடல்ல ஆரம்பிக்குது. அப்போ இங்க பஞ்சபிரயாக் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு சாது சங்கம் நடக்குது. அந்த சாது சங்கத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா அன்னைக்கு கும்பமேளா. அப்போ மாசி மகம் கும்பமேளா ரொம்ப வித்தியாசமானது. அதாவது 12 நமக்கு 12 ஆண்டுகள் தேவர்களுக்கு ஒரு நாள். தினமும் தேவர்கள் இங்க குளிக்கிறதா ஐதீகம். அப்போ அங்க இந்த சாதுக்கள் எல்லாம் அன்னைக்கு கூடுவாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நடக்கும். அங்க கூடியிருக்கும் போது பக்கத்துல ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறாரு நாரத ரிஷி. அதாவது ஒரு பிராமணர் வர்றாரு, தன்னுடைய ஒரு கூட்டத்தோட, நிறைய பிராமணர் கூட்டத்தோட வர்றாரு. அங்க ஒரு படித்துறையில உட்கார்றாங்க, குளிக்கிறாங்க, சமைக்கிறதுக்கு நிறைய ஜாமான் கொண்டு வர்றாங்க. கொண்டு அவரோட தொண்டர்கள் எல்லாம் சமைக்கிறாங்க. இவர் ஒரு இடத்தை தேர்வு செய்யறாரு. அங்க ஒரு மேடை அமைக்கிறார். அந்த மேடையில ஒரு இது சீலாவை வைக்கிறாரு. வச்சுட்டு அதை அழகுபடுத்தி அங்க பூஜை பண்றாரு. அதாவது வழிபாட்டு முறைக்கு ஏற்ப பூஜை செய்யறாரு. பூஜை செய்து பாடி ஆடுறாரு. பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அப்போ நாரதர் ஓடி போய் சொல்லுறாரு, பகவானின் கருணைக்கு பாத்திரமானவரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. சாதுக்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. நாரதர் என்னுடைய சத்தத்தை கேட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் தான் பகவானினுடைய கருணைக்கு பாத்திரமானவர், பகவானினுடைய கருணை முழுசும் இவர்கிட்ட கொட்டி கிடக்குது அப்படின்னு உடனே எல்லாரும் போய் அந்த சாதுவை அந்த பிராமணரை சந்திக்கிறாங்க. ஆனா அவரு வெக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு, கூனி குறுகி போயிடுறாரு. ஐயோ, அந்த மாதிரி பக்தி என்கிட்ட இல்லவே இல்லை, பக்திக்கான தகுதி எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தென்னிந்தியாவில் ஒரு அரசன் இருக்கான். அவன் மிகவும் பக்தி செய்யக்கூடியவன், நீங்க அங்க போய் பாருங்க தேவரிஷி அப்படின்னு சொல்லுறான்.
சொல்லுறாரு. ஏன்னா இவர் என்ன சொல்லுறாரு அப்படின்னா, நான் வந்து என்னுடைய வர்ணாசிர முறைப்படி நான் வந்து வழிபாடு செய்தேன். என் வர்ணாசிர முறைப்படி பிராமணர்களுக்கு வழிபாடு பற்றி சொல்லிக் கொடுக்கணும், வழிபடணும். 2ம் உரிய கடமைகள். அப்ப நான் என்னுடைய கடமைகளை தான் செய்றேன். வேற எதுவும் நான் செய்யல. அதனால நீங்க அந்த தென்னிந்திய அரசனுக்கு கிட்ட போங்க. அங்க நீங்க எவ்வளவு அழகா பக்தி செய்றாங்க தெரியுமா? எவ்வளவு கோயில் இருக்கு. கோயில்கள் எல்லாம் பிரசாதம் இருக்கு. கொட்டி கிடக்குது. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் சாதுக்கள் அங்க வந்து தங்குறாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்லதொரு சாது சங்கம் கிடைக்குது. அதனால எல்லாரும் பக்தி செய்றாங்க. அப்போ அப்படி சொன்ன உடனே நாரதர் வந்து நேரே அங்க போறாரு. அப்போ அங்க போய் பார்க்கும்போது அங்க வந்து துக்கமோ பயமோ இல்லை அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்லுறாரு. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா பக்தி காரியங்களை மிக அழகாக செய்யறாங்க. அப்போ பக்தி காரியங்களை மிக அழகாக செய்யறதுனால அவங்க எந்த பாவ செயல்களும் வந்து செய்யல. அதனால அங்க துக்கம் இல்லை, பயம் இல்லை. அதாவது காலத்திற்கு ஏற்ப மழை பெய்யுது, அதிகமாகவும் பெய்யல, குறைவாகவும் பெய்யல. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் தேவையான உணவு, உடை, உறையுள் எல்லாம் கிடைக்குது. அதனால எந்த உணவு பிரச்சனையும் இல்ல. மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு அவரு போய் சொல்லுறாரு, தென்னிந்திய அரசனை பார்த்து, "நீங்க எவ்வளவு குடுத்து வச்சவங்க, எவ்வளவு நல்லவங்க" அப்படின்னு சொல்லி புகழ்றாரு. "பகவானினுடைய கருணை உங்ககிட்ட தான் கொட்டி கிடக்குது" அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ அந்த தென்னிந்திய அரசன் சொல்லுறான். அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, "இந்த நாட்டுல துக்கமோ, பயமோ இல்லை அப்படின்னு சொல்லுறீங்களே நாரத ரிஷி. ஆனா நாங்கள் வந்து துக்கத்திலயும், பயத்திலயும் தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல நம்ம வந்து அவதரித்த உடனேயே, நம்ம வந்து பிறந்த உடனேயே மூகை துன்பங்களால் நம்ம வந்து பீடிக்கப்படுறோம். அதே மாதிரி பயம் வந்து இருக்குது. அந்த அதி ஆத்மிக, அதிபௌதிக, அதி தெய்வீக அப்படிங்கக்கூடிய அந்த துன்பங்கள் வந்து எப்போ வேணாலும் வரலாம். அதனால எங்களுக்கு பயம் இருக்குது. அப்போ துக்கமோ, பயமோ இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க." அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீங்க இவ்வளவு அழகா எல்லாரையும் பக்தி காரியங்கள்ல ஈடுபடுத்தியிருக்கிறீர்களே, அப்போ உங்களுக்கு நீங்க எவ்வளவு அழகா மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்துறீங்க" அப்படின்னு வந்து சொல்லுறாரு. அப்போ அதுக்கு அந்த தென்னிந்திய அரசன் சொல்லுறாரு, "நான் இந்த மாதிரி பக்தி காரியங்கள் செய்யல அப்படின்னா, அவங்க இந்த என்னுடைய பிரஜைகள் எல்லாமே பாவ செயல்களை செய்வாங்க. அவ்வாறு பாவ செயல்களை செய்யும்போது, அந்த பாவத்துல எனக்கும் பங்கு உண்டு. அதனால நான் வந்து மக்கள வந்து பக்தி வழியில செய்யும்போது, எனக்கு பாவம் வராது இல்லையா? அப்போ ஒரு விதத்துல பார்க்கும்போது இது தன்னலம் தான். அதனால நான் வந்து பக்தி காரியங்கள்ல மக்களை ஈடுபட வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு சொல்லுறாரு, "நீங்க வந்து இந்திரனை போய் பாருங்க. இந்திரலோகத்துல தேவர்கள் வந்து எவ்வளவு அழகா பக்தி செய்றாங்க தெரியுமா? இங்க வந்து நான் வந்து நிவேதனத்த வைக்கிறேன் பகவானுக்கு. இங்க வைக்கக்கூடிய அந்த நிவேதனங்கள வந்து பகவான் வந்து சாப்பிடுறாரா, சாப்பிடலையான்னு எங்களுக்கு தெரியும். தெரியாது இல்லையா? ஆனா, நீங்க தேவலோகத்துக்கு போங்க. அங்க வந்து பகவானே வந்து அவங்க கிட்ட அந்த குடுக்கக்கூடிய அந்த நிவேதனங்களை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போறாரு. அப்போ எவ்வளவு குடுத்து வச்சவங்க தேவர்கள் அப்படின்னு அவரு சொல்லுறாரு. இனி தேவர்கள பத்தி நெறைய தேவலோகத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுறாரு. தேவலோகத்துல அங்க இருக்கவங்களுக்கு ஆயுள் ரொம்ப அதிகம். அடுத்து அங்க வந்து துர்நாற்றம் கிடையாது. அதே மாதிரி தெய்வீக ரதங்கள்ல எங்க வேணாலும் போகலாம் அவங்க. அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து அனுபவங்கள் இருக்கு. அவங்க இந்த அமிர்தம் உண்டதுனால எப்பவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்க துன்பம் கிடையாது, துக்கம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து சொல்லுறாரு. சொல்லிட்டு பயம் கிடையாது அப்படின்னு அவர் இந்திரலோகத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு, அதிலும் அந்த இந்திரலோகத்தினுடைய தலைவன் இருக்கிறானே இந்திரன், அவன் வந்து அஹ், ரொம்ப நல்லவன். அவனுக்கு வந்து பயமே கிடையாது. அவ்வளவு செல்வம். அப்படி ஒரு இந்திரலோக பதவியில அவன் இருக்கான். அந்த பதவி எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? அங்க அப்சரசர்கள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ம், 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 கந்தர்வர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அங்க இன்பங்களை வந்து ரொம்ப அனுபவிக்கிறாங்க. அதனால நீங்க அங்க போலாம். அவர்கள் வந்து அமிர்தம் உண்டதுனால அவங்களுக்கு பிறப்பு, இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுறாரு. ஆனா பிறப்பு, இறப்பு உண்டு. ஆனா அவர்களினுடைய ஆயுள் வந்து நீண்ட காலம். அதாவது 71 சதுரீகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவ்வளவு உயர்ந்த நிறைய காலம் அவர்கள் வந்து வாழ்வாங்க அப்படின்னு நம்ம உலகத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த பாரத வர்ஷா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம்
ஏராளமான அஸ்வமேதங்கள் 1000 அஸ்வமேதங்கள் செய்தாதான் அங்க போக முடியும். ஏராளமான புண்ணியங்கள் செய்தாதான் அங்க போக முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்திரனினுடைய அந்த லோகம் அப்படின்னு சொல்லுறாரு. அப்ப இந்திரலோகம் இவ்வளவு சிறப்புன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அப்ப சரி நம்ம அந்த இந்திரலோகத்துக்கு போய் அந்த இந்திரன் வந்து எப்படி சிறப்பா இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம், பகவானினுடைய கருணை இந்திரனுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரு நேரே அவர் வந்து சஞ்சாரம் ஆகாயத்துல சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இல்லையா, அவரு நேரே அங்க போறாரு. அங்க போகும்போது அங்க என்னன்னா, அதாவது இந்த நம்ம தென்னிந்திய அரசன் வந்து சொல்லுறான் அங்க உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க, பிறப்பு இறப்பு கிடையாது, நோய் முதுமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அந்த ஸ்லோகம் வந்து ஏஷாம் ஹி போக்கியம் அமிர்தம் மிருத்யு ரோக ஜராதிகர்த் ஸ்வேச்சரோப நாதம் சீத்ருத் பாதாபாவே அபிதுஸ்திதாம் ஏஷாம் ஹி போக்கியம் அமிர்தம் மிருத்யு ரோக ஜராதி அஹத் ஸ்வேச்சயோப நாதம் சீத்ருத் பாதாபாவே அபிதுஸ்திதாம். பிருகத் பாகவதாமிர்தத்துல முதல் அத்தியாயத்துல 68வது ஸ்லோகத்துல இது வந்து சொல்லப்படுது. அதாவது அங்க வந்து அமிர்தம் சாப்பிடுறதுனால அவர்களுக்கு மிருத்யு இறப்பு கிடையாது, ரோகம் நோய் கிடையாது, ஜரா முதுமை கிடையாது, ஆதி அப்படின்னா அது போன்ற அனர்த்தங்கள் வந்து அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. அதனாலதான் இதை வந்து இந்திரலோக தென்னிந்திய அரசன் வந்து சொல்லுறான். அதாவது அவங்களுக்கு இறப்பு கிடையாது, முதுமை கிடையாது, நோய் கிடையாது அப்படின்னு சொல்லுறான். சொன்ன உடனே அவர் வந்து இந்திரலோகத்துக்கு போறாரு. அவர் வந்து எப்பவும் எல்லா லோகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடியவர். அதனால அவர் வந்து இந்திரலோகத்துக்கு அங்க போறாரு. போகும்போது அவர் முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்திர சபை இருக்கு. அந்த இந்திர சபையில பிரகஸ்பதி இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிரகஸ்பதி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சுத்தி வந்து நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து அந்த வாமன தேவரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வாமன தேவர் எப்படி இருக்கிறாருன்னா, அந்த கருடன் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. மஞ்சள் நிற ஆடை அணிந்து அவர் வந்து அவ்வளவு அழகா வந்து காட்சி கொடுக்குறாரு. இதை வந்து நாரதர் கொஞ்சம் முன்னாடியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. உள்ள போய் புகழல இந்திரனை. ஏன் அப்படின்னா, பகவான் இருக்கும்போது மற்ற தேவர்களை வந்து புகழக்கூடாது. அதனால அவர் வந்து புகழல. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் ஓரமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. மற்ற தேவர்கள் புடைசூழ உட்கார்ந்து இருக்கிறாரு வாமன தேவர். அங்க இவருடைய தாயார் அதிதி வந்து அவருடைய தலையை வருடி கொடுக்குறாங்க. ஏன்னா தன்னுடைய 2வது மகன், எல்லாருக்குமே பெற்றோருக்கு 2வது குழந்தைன்னா செல்லம் இல்லையா, அதனால செல்லமா அவருடைய தலையை வந்து வருடி கொடுக்குறாங்க அதிதி. அடுத்து இந்திரன் வந்து ரொம்ப பாசமா தன்னுடைய தம்பி இல்லையா, அதனால நிறைய நிவேதனங்களை வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஏராள நிவேதனங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இங்க விஷ்ணு பக்தி சந்திரோதயா அப்படிங்கக்கூடிய ஒரு சாஸ்திரத்துல 16ல இருந்து 64 வகையான பதார்த்தங்கள், அதாவது நிவேதனங்கள் வந்து பகவானுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த நிவேதனங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. அப்போ அவருடைய உடல் எப்படி இருக்குது அப்படின்னா, சந்தன குழம்பு பூசப்பட்டவராக இருக்கிறாரு. அடுத்து அவர் அணிந்திருக்கக்கூடிய மாலை என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கற்பக மரங்களில் இருந்து பூத்த பூக்களாலான மாலை அணிந்திருக்கிறாரு. இன்னும் இது போக நிறைய நவரத்ன மாலைகள் அணிஞ்சிருக்கிறாரு. அப்படி அழகா அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் அவ்வாறு வீட்டு இருக்கக்கூடியது பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அழகா இருக்கு. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கருடன் வந்து கருடன் மேல உட்கார்ந்து கஜேந்திரனை காப்பாற்றுவதற்கு எப்படி போனாரோ பகவான், அதே போல கருடன் மேல உட்கார்ந்து காட்சி கொடுக்கிறார் எல்லாருக்கும். அதே மாதிரி அந்த கருடன் மேல உட்கார்ந்து தான் எல்லா நிவேதனங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அதையும் நாரதர் வந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இவர் வந்து எப்போ பார்த்தாலும் பகவானை இந்த கருடன் தூக்கிக்கிட்டே போறதுனால திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு செல்வது போலதான் இவரும் கூட்டிக்கிட்டு போறாரு முதுகுல. அதனாலதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுவாங்க, தூக்கி திரிந்தோனும் திருவடியை போல.
தூக்கி திரிந்தேன் கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல அப்படின்னு சொல்லி திருக்கோளூர் பெண்பிள்ளை வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த கருடனுடைய முதுகுல கம்பீரமா அமர்ந்து தான் பகவான் வந்து யாத்திரை செல்வார். அததான் இங்க பிருகத் பாகவத அமிர்தத்துல அந்த கருடன் மேல அமர்ந்து நிவேதனங்களை ஏற்கக்கூடிய அந்த வாமன தேவரினுடைய அந்த அழகு வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. விசித்திர கல்பத்ரும புஷ்பமாலா விலீபூஷா வசந்தாமிருதாதியை ஸ்மார்ஜிதம் திவ்ய துரோபச்சாரியை சகோபவிஷ்டம் கருடாய பிரஸ்தே. அதாவது அந்த கருடனின் மேல உட்கார்ந்து அந்த நிவேதனங்கள், அதாவது 16 முதல் 64 நிவேதனங்கள் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நிவேதனங்களை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ இதையும் பார்க்கிறார். அடுத்து சொல்லுறாரு, அந்த தன்னுடைய கையை தூக்கிட்டு சொல்லுறாரு வாமன தேவர், இந்த அண்ணா நீ பயப்படாத, அசுரர்கள் கிட்ட இருந்து உனக்கு முழு பாதுகாப்பு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் உறக்க சொல்லுறாரு. அடுத்து அந்த கால் பக்கத்துல இருந்து கீர்த்தி தேவி வந்து அந்த வாமன தேவருக்கு மனைவியா வர்றாங்க. இந்த கீர்த்தி தேவி வேற யாரும் இல்லை, அந்த மந்தார மலையை கடைந்து அமிர்தம் பார்க்கடலை கடையும் போது அங்க வந்த லட்சுமி தேவி தான் இந்த லட்சுமி தேவி. அப்போ இந்த லட்சுமி தேவி வந்து தாம்பூலம் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி அவர் சந்தோஷமா வாமன தேவர் வந்து உணர்றாரு. தாயார் வந்து தலையை வருடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி சந்தோஷமா அவர் வந்து இருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த பிரகஸ்பதி வந்து புகழ்ந்து பாடுறாரு, தேவர்கள் புகழ்ந்து பாடுறாங்க, அதையெல்லாம் அழகா ஏற்று சந்தோஷமா இருக்கிறாரு. அப்போ இந்த கருணையை எல்லாம் நாரதர் வந்து பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் இருந்த அந்த வாமனர் அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஏன் அப்படின்னா அங்கே சொர்க்கலோகத்தில் இவருக்கு ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகைக்கு அவர் வந்து தங்க போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்க போயிடுறாரு. இங்கே இப்போ நாரதர் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அப்போவும் அந்த இந்திரன் வந்து தன்னுடைய இந்திரனினுடைய 1000 கண்களிலும் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குது. அதாவது ஒரு சாபத்தினால் இந்திரனுக்கு 1000 கண்கள் உண்டுன்னு நமக்கு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கண்களிலிருந்து அந்த கண்ணீர் வந்து தாரை தாரையா கொட்டி கொண்டே இருக்கிறது. அவர் வந்து எதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பலி மகாராஜாவால இவருடைய இந்திர பதவி வந்து பறி போனது மட்டும் இல்லை, எல்லா தேவர்களினுடைய இடத்திலையும் வேறு அசுரர்களை வந்து உட்கார வைத்து விட்டார் பலி மகாராஜா. அப்போ இவங்க ஓடி ஒளிஞ்சு திரிஞ்சாங்க. அப்போ இந்த வாமன தேவர் வந்து தான் காப்பாற்றினார். அப்போ தன்னுடைய தம்பி உபேந்திரன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி தந்தானே அப்படின்னு சொல்லி அதை நன்றியோடு அவர் நினைச்சு பார்க்குறாரு. அவ்வாறு நினைத்து பார்க்கும்போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டுது. அப்போ அதை வந்து இவர் அப்போ உள்ள போறாரு. உள்ள போய் சொல்லுறாரு, அதாவது தேவேந்திரா நீ எவ்வளவு கொடுத்து வச்சவன் தெரியுமா, பகவானே வந்து உன்னுடைய நிவேதனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார், உன்னைக்கு உதவி செய்கிறார், உனக்கு தம்பியா பிறந்திருக்கிறாரு, முக்கியமா நீ பிறந்த வயிற்றிலேயே அவரும் பிறந்திருக்கிறாரு அதிதிக்கு. அப்போ எவ்வளவு கொடுத்து வச்சவன் நீ அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு. அப்போ அங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே வித்தியாதரர்கள் பாடுறாங்க, கந்தர்வர்கள் இசை மீட்டி பாடுறாங்க, அப்சரஸ்கள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்திரனை வந்து புகழ்றாரு. நீ வந்து எவ்வளவு கொடுத்து வச்சவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுறாரு. சொன்ன உடனே இந்திரனுக்கு கேவலமா போச்சு. இந்திரன் சொல்லுற, ஐயோ நீங்க எவ்வளவு அழகா இசை மீட்டி அந்த வீணையில பாடக்கூடிய நீங்க என்ன போய் இப்படி புகழலாமா, நீங்க புகழ்வதற்கு கொஞ்சமாவது என்கிட்ட தகுதி இருக்குதா நாரதரிசி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆரம்பிச்சுட்டு அவரு ஒன்னொன்னா சொல்லுறாரு. அதாவது நீங்க என்ன சொல்லுறீங்க, பயமே இல்லை இங்க அப்படின்னு சொல்லுறீங்க. ஆனா நாங்க வந்து இங்க பயத்துல நாங்க எங்கெங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம் தெரியுமா, அசுரர்களுக்கு பயந்து. அப்போ எப்போ எங்களுக்கு அசுரர்களால் தொந்தரவு வரும் அப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க இருக்கோம். நீங்களும் தான் எங்க கூட ஓடி இருக்கிறீங்களே, அதாவது நம்ம எல்லாரும் தான் ஓடணும் அப்படின்னு நாரத ரிஷியையும் வந்து அவர் வந்து சேர்த்துக்கிறாரு. அப்போ எல்லாரும் தானே நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லுறாரு. அடுத்து அவருக்கு இன்னும் இந்த சொல்லுறாரு, அதாவது உங்களுக்கு பிறப்பு இறப்பு இந்த மூப்பு பிணி இதெல்லாம் கிடையாது அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எங்களுக்கும் உண்டு, நாங்களும் அந்த மனிதர்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லுறாரு.
அப்போ அதையெல்லாம் அவர் வந்து கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து தேவாமிர்தம் குடித்ததுனால நாங்கள் சந்தோஷங்களெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுறீங்க. ஆனால் நாங்கள் தேவாமிர்தம் குடித்தோம், ஆனால் எங்களால் எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்போ எங்களுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுறாரு. எந்நேரமும் ஆபத்து வரலாம். தெய்வீக ரதங்களில் நாங்கள் வந்து பயணம் செய்யலாம், ஆனால் பயணம் செய்யும்போது அசுரர்களுக்கு பயந்து தான் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுறாரு. அடுத்து இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு வந்து பசி தாகம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுறாரு. ஆனா இந்திரன் சொல்லுறாரு, எங்களுக்கு பசி தாகம் உண்டு. அதாவது எங்களுக்கு உணவு அப்படின்னா கீழே எச்சங்கள் செய்யும் போது அதுல வந்து கொஞ்சம் கிடைக்கும். அந்த எச்சங்கள் செய்ய இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆகுதியை கூட அந்த பலிமகாராஜா வந்து எங்களை விரட்டி விட்ட போது அதை அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ நாங்க பசியோடையும் தாகத்தோடையும் சாகக்கூடிய நிலைமையில வந்துட்டோம். அது தெரியுமா தேவரிஷி அப்படின்னு வந்து சொல்லுறாரு. அப்போ அதை கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவர் திருப்பி. அப்போ அதை வந்து அந்த வார்த்தை அடிச்சிடுறாரு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லுறாரு அப்படின்னா, நாங்க வந்து இந்த அதாவது பலி மகாராஜாவை கொன்று எங்களுக்கு நாட்டை கொடுத்தது உண்மைதான். ஆனா அவர் வந்து எப்படி வாங்கி கொடுத்தாரு? அதை போரிட்டா வாங்கி கொடுத்தாரு? இல்லை, தானமாக தானே வாங்கி தந்தாரு. அதாவது அதிதிக்கு குழந்தையாக பிறந்து திருப்பி அந்த 3 அடி நிலம் வேணும்னு போய் கேட்டு 2 அடியால் வந்து பூலோகத்தையும் பாதாள லோகத்தையும் அளந்து 3வது அடிக்கு இடம் எங்கே அப்படின்னு கேட்டு அந்த பலிமகராஜாவினுடைய தலையை அந்த கீழே பாதாள லோகத்துல அழுத்தி விட்டுட்டு அவரு தானமா வாங்கி தானே கொடுத்தாரு. அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா தேவர்களாகிய எங்களுக்கு. அதாவது எங்களுக்காக பகவான் போய் தானம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிட்டோமே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்படி ஒரு கவலையாக இருந்தது. அப்படி தானமாக தான் அதை அவர் வந்து எனக்கு வாங்கி தந்தாரு அப்படின்னு திருப்பி சொல்லுறாரு. அடுத்து சொல்லுறாரு, நீங்க வந்து என்னுடைய அந்த காண்டவவனம், அந்த காண்டவவனம் வந்து எனக்கு ரொம்ப பிரியமான காண்டவவனம். அந்த காண்டவவனத்தை என்னுடைய மகனை வச்சே அழிச்சிட்டாரு. அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்திரலோகத்துல வந்து இந்திர பூஜை எனக்கு கொடுப்பாங்க. சாரி, இந்திரலோகம் இல்ல, அந்த பிருந்தாவனத்துல ஆண்டுதோறும் வந்து கோவர்த்தன பூஜை கொடுத்து எனக்கு இந்திர பூஜை வந்து கொடுப்பாங்க. ஆனா அந்த கிருஷ்ணர் போய் என்ன பண்ணிட்டாரு? இந்திரன் அவன் செய்ய வேண்டிய வேலையை தான் செய்தான். அது வந்து மழையை பெய்ய வைக்கக்கூடியது அவனுடைய கடமை. அதனால அவனுக்கு போய் இந்திர பூஜை பண்ண வேண்டியதில்லை. அதனால அந்த பூஜையை கோவர்த்தன மலைக்கு பண்ணுவோம்னு சொல்லி அதை மடக்கி அவர் வந்து அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுறாரு. அடுத்து சொல்லுறாரு, நீங்க வந்து என்னுடைய லோகத்துல அந்த சுதர்மா சபை இருந்தது, அதே மாதிரி பாரிஜாதம் மரம் இருந்தது. அதையெல்லாம் அவர் துவாரகாவுக்கு கொண்டு போயிட்டார். அதாவது ஒரு தடவை இங்க வந்து நாரத ரிஷி வரும்போது இங்க அந்த பாரிஜாத மலரை பார்ப்பாரு. அப்ப அந்த ஒரு பாரிஜாத மாலையை கொண்டு கிருஷ்ணாவுக்கு கொடுப்பாரு இங்க துவாரகாவில். கிருஷ்ணா அதை வந்து ருக்மணிக்கு கொடுப்பாங்க. ஆனா ருக்மணி என்ன செய்யறாங்க? அதை கிருஷ்ணர் ருக்மணிக்கு கொடுக்குறாங்க. ருக்மணி கையில் இருக்கிறத பார்த்து சத்யபாமாவுக்கு கோபம் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க? எனக்கு அந்த மரமே இங்கே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால சத்யபாமாவுக்காக அங்கே போர் அதுக்கு வந்து ஒரு போரே நடந்தது. தேவர்கள் கூட போர் செய்து இங்கே கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து பயம் வந்து எப்போதும் நாங்கள் அரக்கர்களுக்கு பயந்து இருப்போம். இன்னொன்று எதுக்கு பயந்து இருப்போம் அப்படின்னா, பூலோகத்தில் யாராவது தவங்கள் செய்தாலோ அவங்க யாகங்கள் செய்தாலோ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும், எங்கள் பதவிக்கு எங்கே ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு. அதனால அப்போது அது எதனால் அப்படின்னா போட்டி பொறாமை இங்கே இருக்குது. அதாவது பூலோகத்தில் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்வாறு போராட்டங்கள் நடக்கிறதோ அதே போல தேவலோகத்திலும் போராட்டங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் பூலோகத்தில் யாராவது இந்த மாதிரி யாகங்களோ தவமோ செய்யும்போது நாங்கள் வந்து ரொம்ப பயப்படுறோம். அப்போ நாங்கள் சத்துவ குண நிலையிலே நாங்கள் இருக்க மாட்டேங்கிறோம். நாங்கள் தமோ குணத்துக்கோ ரஜோ குணத்துக்கோ நாங்கள் போயிடுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சத்துவ குணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுறீங்களே, அந்த மாதிரி நாங்கள் எந்நேரமும் சத்துவ குணத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ நாங்கள் பயத்தில் தான் வாழ்கிறோம். அப்போ இந்த பயம் வந்து என்னது? சத்துவ குணத்தில் இல்லை அப்படிங்கக்கூடியதுனால தான் இந்த பயம் வருது. ஏன் அப்படின்னா போட்டி பொறாமை வரும்போது இந்த பயமும் சேர்ந்து வரும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுறாரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திர பதவியை தானமா தான் பெற்று தந்தார். அவ்வாறு தரும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருந்து அப்படின்னு சொல்லுறாரு. ஸ்பர்தாசு யாதி தோசேன பிரம்ம ஹத்யாதி பாபதாக நித்யபாத பாயேனாபி கிம் சுகம் வர்க்க வாசினாம். அதாவது நாங்கள் சுகமா இருக்கோம் சுகமா இருக்கோம் இந்த தேவலோகத்துல அமிர்தம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுறது வந்து தப்பு. நாங்க அப்படி சுகமாக இல்லை. அப்போ கீழ் லோகத்துல இந்த ஜடலோகத்துக்கும் எங்களுடைய இந்த தேவலோகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்ல வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ததாபி அகத்வாதான் அசத்ருன் கேவலம் நஸ்திருபா கிருபா மாயா யாசனாயாதாய பல்லே ராஜம் ததௌசமே. இன்னொன்று என்ன சொல்லுறாரு அப்படின்னா, எனக்கு பக்தி என்னை காப்பாற்றுறதுக்காக அவர் வரவில்லை. அதாவது என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் அதே மாதிரி பிரகஸ்பதியும் தேவர்களிடம் வேண்டியதுனால தான் அவர் வந்து எங்களுக்கு வந்தாரு. அதே போல என்னை காப்பாத்துறதுக்கு வரல அப்படின்னு வந்து சொல்லுறாரு. அடுத்து என்ன சொல்லுறாரு அப்படின்னா, விருத்தாசுரன் விஸ்வரூபன் அப்படிங்கக்கூடியவர்கள் வந்து பிராமணர்கள். இவங்க 2 பேரையும் ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க மக்களுக்கு. இப்போ 2 பேரையும் கொல்ல சொல்லி இவர் வந்து போய் இந்திரன் வந்து பாமாண்ட தேவர்கிட்ட கேட்பாரு. ஆனா அவர் வந்து கொல்லுறதுக்கு அவர் போக மாட்டார். போர் நடக்கும்போது அவர் வந்து அந்த எவ்வளவோ கெஞ்சியும் அவர் எனக்கு அவர்களை அந்த எனிமியை கொல்லுறதுக்கு அவர் வரவே இல்லை. ஆனா பின்னாடி இருந்து அவர் வந்து ஆதரவு தான் கொடுத்தாரே தவிர கொல்லுறதுக்கு வரவில்லை. என்ன வச்சுதான் அந்த விருத்ராசுரனையும் விஸ்வரூபனையும் கொல்ல வச்சாரு. அதனால எனக்கு பிரம்மகத்தி தோஷமே வந்துருச்சு. அந்த பிராமணரை கொன்ற பாவம் என்ன வந்து சேர்ந்தது. அப்போ அது அவர் வந்து அதை அழித்திருக்கலாம் இல்லையா? என்ன வச்சு அதை அழிக்க வச்சுட்டாரு. அது எவ்வளவு பெரிய தப்பு. அதாவது உன் தம்பி உன்னை வந்து காப்பாற்றுறான் உதவி செய்யறான்னு சொல்லுறீங்களே, ஆனா என்ன உதவி செய்துட்டாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வர்றதுக்கு கூட அவர் வந்து காரணமா இருந்தாரு. எந்த உதவியும் அவர் வந்து செய்யல அப்படின்னு சொல்லுறாரு. திருப்பி இது வந்து கோவர்த்தன பூஜை. கோவர்த்தன பூஜை கொடுத்துட்டு எனக்கு அந்த இந்திர பூஜை தராம பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுறாரு. அடுத்த ஸ்லைடு. காண்டபவனம் அது வந்து அர்ஜுனனுக்குரிய அர்ஜுனனை வச்சு அந்த காண்டபவனத்தை வந்து அழிச்சிட்டாரு. அப்போ நம்ம வந்து இந்திரன் வந்து செய்யறது இந்திரனுக்காக வாமனதேவர் வந்து நிறைய செய்தாருன்னு நாரதரே நீங்க சொல்லுறீங்களே, ஆனா அவரு எனக்கு எதுவுமே செய்யல, நாங்க வந்து கஷ்டத்துல தான் இருக்கோம், இப்பவும் கஷ்டத்துல தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுறாரு. அப்போ இதை கேட்டுட்டு அப்போ யோசிக்கிறாரு இவரு. அப்போ சொல்லுறாரு, அடுத்து யாரை சொல்ல போறாரு அப்படின்னா, இவர் உடனே சொல்லுறாரு, அதாவது வெண்ணெய கையில வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறியே, நீ இப்போ உன்னுடைய உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பகவானினுடைய கருணைக்கு பாத்திரமானவர் யார் அப்படின்னு. ஆனா அது வந்து வேற யாரும் கிடையாது, உன்னுடைய தந்தை பிரம்மதேவர் தான் இந்த பகவான் என்னுடைய கருணைக்கு பாத்திரமானவர், நான் கிடையாது அப்படின்னு அவரு சொல்லுறாரு. அப்போ நீ வந்து எங்க போனோம், பிரம்மலோகத்துக்கு போனோம். பிரம்மலோகத்துக்கு போய் அங்க பிரம்மரை சந்திச்சு பாரு, அங்கதான் பகவான் என்னுடைய கருணைக்கு பாத்திரமான பிரம்மதேவரை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ அடுத்து இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பிரம்மலோகத்துக்கு வந்து செல்லுறதுக்கு போறாரு. அப்போ இவருடைய துக்கங்கள் எல்லாம் சொல்லுறாரு. நமக்கு பயத்துல இருக்கோம், இது அதே மாதிரி எனக்கிட்ட போட்டி பொறாமை இருக்கு. அப்போ எல்லாம் அவரு சொல்லும்போது இந்த உலகம் வந்து ஜடலோகத்துக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லுறாரு. திருப்பி இவர் பிரம்மலோகத்துக்கு போறாரு. பிரம்மலோகத்துக்கு போகும்போது அங்க பிரம்மலோகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க நேரே போகும்போது அங்க பிரம்மர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பிரம்மர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய போகும்போது அவருடைய 8 கண்களிலிருந்து அவருக்கு வந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அங்க அவர் வந்து மகா புருஷராக வழிபடுறாரு. பகவான அவர் வந்து மகா புருஷராக வழிபடுறாரு. அதாவது இங்க வாமனரா வழிபடுறாரு. அப்ப இங்க வாமனர் அப்படிங்கிறது வந்து புது அவதாரம் கிடையாது, ஒரு அம்சம் தான். அப்ப இங்க சொல்லுறாரு, அம்சமார்த்தேன,
ஒரு அம்சமாகத்தானே எனக்கு உதவி செய்ய வந்தாரு அப்படின்னு சொல்லுறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, 1000 தலைகளை மகாபுருஷரா அங்க வந்து பிரம்மலோகத்துல வந்து அவர் வந்து அவதரிச்சு அங்க வந்து பிரம்மருக்கு வந்து சொல்லுறாரு. அப்போ இவரு பிரம்மலோகத்துக்கு போகப் போறாரு. பிரம்மலோகத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க போய் தடி விழுந்தது மாதிரி பிரம்மதேவரனோட கால்ல போய் விழுந்துகிட்டு, "நான் இப்போ கருணைக்கு பாத்திரமானவர கண்டுபிடிச்சுட்டேன். அது நீங்க தான்" அப்படின்னு சொல்லுறாரு. சொன்ன உடனே பிரம்மருக்கு பயங்கரமா கோபம் வருது. அதாவது, "நீ எல்லாம் இந்த ஜ நம்ம மாயைக்கு உட்பட்டு இருக்கோம். நம்ம மாயைக்கு உட்பட்டுக்கிட்டு இருந்ததுனால, அந்த மாயாவினுடைய இதுல நீ சிக்கியிருக்க. அதனால தான் போய் வந்து பகவான் வேறு, ஜீவன் வேறுங்கிறது வந்து உனக்கு தெரியாம இருக்கு. அதனால போய் நீ என்னைய வந்து பகவான் என்னுடைய கருணைக்கு பாத்திரமானவன் அப்படின்னு சொல்லிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து நாரதர வந்து அவர ரொம்ப பிரம்மதேவர் வந்து திட்டுறாரு. அப்போ அங்க வந்து பிரம்மலோகத்துல வந்து அவர் வந்து எப்படி காட்சி தர்றாரு அப்படின்னா, மகாபுருஷரா காட்சி தர்றாரு. அங்க வந்து மகாபுருஷராக வந்து கீழ குடுக்கக்கூடிய எச்சங்கள், இவர் போகும்போதே பார்க்குறாரு. எங்க பார்த்தாலும் எச்சங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அந்த எச்சம் நடக்கக்கூடிய அந்த புகை வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு. அந்த புகைய பார்த்துக்கிட்டே தான் உள்ள போறாரு. அத வந்து அவரு தன்னுடைய அந்த 1000 தலைகளையுடைய மகாபுருஷர் தன்னுடைய 1000 கைகளால அத அள்ளி அள்ளி உண்ணுறாரு. அந்த பிரசாதத்த அள்ளி அள்ளி உண்ணுறாரு. அந்த எச்சங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரசாதத்த. ஆனா, இங்க வந்து என்ன சொல்லுறாரு அப்படின்னா, அ நம்ம இந்திரலோகத்துல என்ன சொல்லுறாரு அப்படின்னா, நாங்க வந்து சில நேரங்கள் வந்து பிரசாதத்த வச்சுக்கிட்டு காவலே இருப்போம். சாப்பிட வருவாரா அப்படின்னு. ஆனா, அவரு வரமாட்டாரு. நாங்க ரொம்ப நேரம் இருக்கும்போது எப்போதாவது வருவாரு வந்து, அந்த நாங்கள் வைக்கக்கூடிய நிவேதனங்கள எடுக்க. எப்போதாவது வருவாரு. வரக்கூடியவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? "ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்பாரு. அப்போ "உங்களுக்காக தான், உங்கள மகிழ்விக்கிறதுக்காக தான் நாங்க இந்த நிவேதனங்கள உங்களுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னா, "ஏன் அத வந்து பிரம்மருக்கோ, சிவனுக்கோ குடுக்க வேண்டியது தானே" அப்படின்னு கிண்டலா பேசுவாரு அப்படின்னு அ இவர் வந்து சொல்லுறாரு, இந்திரன். ஏன் அப்படின்னா, இவர் வந்து பாரிஜாத மலர் அந்த மரத்த எடுக்க வரும்போது, இங்க இந்த தேவர்கள் எல்லாம் அந்த சிவபெருமானையும், பிரம்மதேவரையும் வழிபட்டதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. அத வேற அவர் வந்து சொல்லி காட்டுறாரு. நான் இங்க வந்து நான் வரலன்னா உங்களுக்கு என்ன? நீங்க பேசாம தேவர்கள அதாவது பிரம்மதேவரையோ, சிவபெருமானையோ வழிபட வேண்டியது தானே! எதுக்காக இந்த நிவேதனங்கள வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிருவாராம். ரொம்ப தூரம் போயிருவாராம். அப்புறம் கொஞ்ச நாள் வரவே மாட்டாராம். திருப்பி வருவாராம். ஆனா, அங்க பிரம்மலோகத்துல மகாபுருஷர் வந்து அங்கேயே இருப்பாராம். அங்கேயே அவருக்கு ஒரு அரண்மனை இருக்குதாம். அங்கேயே தங்கியிருந்து அவர் வந்து அப்பப்ப வந்துகிட்டு போயிருவாராம். ஆனா, இங்க வந்து இந்த மாதிரி எப்பவாவது வருவாரு, போயிருவாரு. சில நேரம் இந்த வாமனர் வந்து எங்க போறாருன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா, எங்களுடைய இந்த தேவலோகத்துக்கு மேல அவர் வந்து ஒரு அ அமராவதி. அதாவது இவர்களினுடைய தலைநகரம் அமராவதி. தேவர்களினுடைய தலைநகரம் அமராவதி. இந்த அமராவதியை அழித்துவிட்டு, அவர் அங்கு ஒரு வைகுண்டம் அமைச்சிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அதாவது அந்த வைகுண்டத்துக்கு ரமாபிரியா வைகுண்டம் அப்படின்னு பேரு. அந்த ரமாபிரியா வைகுண்டம் வந்து இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வைகுண்டம் அப்படின்னு 5வது மன்வந்தரத்துல வரக்கூடிய இந்திரன் சொன்னதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 5வது அதாவது ஒவ்வொரு மன்வந்தர் வரும்போது அந்த இந்திரர் எல்லாம் மாறும் இல்லையா? அப்போ அந்த 5வது மன்வந்தரம் வரும்போது வந்த இந்திரன் வந்து இந்த கருத்து சொல்லப்பட்டதாக சாஸ்திரங்களில சொல்லப்படுது. அதனால அப்போ அங்க ஒரு வைகுண்டம் இருக்கு. ரமாபிரபா வைகுண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எங்க இருந்தெல்லாம் வந்திருக்கோம். முதல்ல அ பிரயாகையிலிருந்து வந்தோம். அடுத்து தென்னிந்தியாவுக்கு பிரயாணம் செய்தோம். 2மே பௌம லீலா. அதாவது பூலோகத்தில நடந்த லீலா. அடுத்து இப்ப இந்திரலோகத்துக்கு வந்திருக்கோம். இந்திரலோகத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து அடுத்த வகுப்பு வந்து நம்ம பிரம்மலோகம் வந்து ரொம்ப அழகா பார்க்க போறோம். அதுக்குள்ள ஒரு பஜன். नारद मुनि भजय बिना रतिकर मन नाहे। नारद मुनि भजय बिना रतिकर मन नाहे। नाम मनि उदित है बखत गीत सामे। नाम मनि
मुदित होय बखत गीत सावे नारद मुनि भजायु विना प्रतिकर मन नामे अमयि तारा भरी शतान श्रवण युगल गीया आम्ही आधर भरी शतान श्रवण युगल गीया बखत ध्यान शगने नासे बोरिया आपनी घिया बखत ध्यान शगने नासे बोरिया आपन गिया नारद मुनि भजाय विना रतिकर मन नामे मधुरीपुरा सब पासी मथय जगत जाने मधुरीपुरा सब पासी मथय जगत जाने के होवा कांदे के होवा नासे के गो माते मन माने के होवा कांदे के होवा नासे के गो माते मने माने नारद मुनि भजय विना रविकर मन नामे पंचवदन नारद धोरी प्रेमेर शंकन रोध पंकवदन नारद धोरी प्रेमेर रचन रोध कमल सान नाशिय भोले बोलो बोलो हरि बोलो कमल सान नाशिय भोले बोलो बोलो हरि बोलो नारद मुनि भजय विना रतिकर मन नामे सहस्रनन परम सुखे हरि हरि बोली गाया सहस्रानन परम सुखे हरि हरि बोली गाया नाम प्रभवे मथिल विश्व नाम रस सबे पाया नाम प्रभवे मथिल विश्व नाम रसे सबे पाया नारद मुनि भजय विना रतिकर मन नामे श्री कृष्ण नाम रसोन स्फुरी पुरलो अमर हासा श्री कृष्ण नाम रसन स्फुरी पुरलो अमर हासा विरूप पादे यासन इहो बाकति विनोद धाशा श्री रूप पादे यास इहो बाकति विनोद धाशा नारद मुनि भजय विना रतिकर मन नामे இந்த ஹரே கிருஷ்ணா. இந்த பாடலோட பொருள், இது பக்தி வினோத தாக்குராவால் பாடப்பட்ட ஒரு பாடல். நாரத முனிவர் தன் வீணையை மீட்டி கிருஷ்ணரின் தெய்வீக நாமங்களில் ஒன்றான ராதிகா ரமணா என்ற நாமத்தை உச்சரிக்கிறார். பாடத் தொடங்கியதும் பக்தர் அனைவரும் இன்பத்தில் மூழ்குகிறார்கள். அரியதாரா பரிசேகனாயன வீணையில் பாடத் தொடங்கும் போது அமிர்தமலை பொழிவது போல தோன்றுகிறது. பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் மூழ்குகிறார்கள். நடனமாடும்போது மாதிரிபுரா என்ற பானத்தை குடித்து நடனமாடுவது போல பக்தி பரவசத்தில் ஆடினார்கள். சிலர் அழுகிறார்கள், சிலர் வெளியே நடனமாடாவிட்டாலும் இதயத்தால் ஆடுகிறார்கள். சிவபெருமான் நாரத ரிஷியை தழுவி ஆடுகிறார். அதை பார்த்து பிரம்மதேவர் ஆடுகிறார். பின் தேவலோகத்தின் அரசனான இந்திரனும் ஹரிபோல் ஹரிபோல் என ஆடுகிறார்கள். இந்த வழியில் புனித நாமத்தின் அதிர்வலைகளின் தாக்கத்தால் முழு பிரபஞ்சமே பரவசம் அடைகின்றன. எனவே ஹரிநாம சங்கீர்த்தன சிறப்பாக நடைபெற வேண்டும் என ரூப கோஸ்வாமியிடம் தாமரை பாதங்களை பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் பாடுறாரு. இனி இன்னைக்கு உள்ள வகுப்புல உள்ள கன்க்ளூஷன் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது
தென்னிந்தியாவில இருந்து நாரதர் வந்து கருணைக்கு பாத்திரமானவர் இந்திரன் அப்படின்னு சொன்னதை கேட்டு இந்திரலோகத்துக்கு போறாரு. இந்திரலோகத்துக்கு போகும்போது அங்க விஷ்ணுவினுடைய தரிசனம் வந்து கிடைக்கிறது. அதாவது வாமன தேவர் இந்திர சபையில இருக்கவும் சுத்தி எல்லா தேவர்களும் அதே மாதிரி அதிதி கீர்த்தி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கக்கூடியதை பார்க்கிறாரு. பார்த்துட்டு திருப்பி இந்திரனிடம் வந்து சொல்லுறாரு, நீதான் பகவானினுடைய கருணைக்கு பாத்திரமானவர். அதாவது யமராஜன், சூரியர், சந்திரர் எல்லாரும் உனக்கு கைகட்டி நிற்கிறார்களே, அதனால நீதான் பகவானினுடைய கருணைக்கு பாத்திரமானவன் அப்படின்னு சொல்லுறாரு. சொன்ன உடனே அவருக்கு வந்து வெட்கப்படுறாரு. ஐயோ, என்னை போய் அப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுறாரு. நம்ம என்ன அந்த ஜட உலகத்தை போல இங்கேயும் நம்ம பயத்துல தான் வாழ்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பயம் வேற மாதிரி, இங்க இருக்கக்கூடிய பயம் வேற மாதிரி. ரெண்டும் பயம்தான், பரிமாணம் தான் வேற. இங்க வந்து நம்ம கீழ்லோகத்துல யாராவது யாகம் செய்தாலோ, அதே மாதிரி ஒரு யாகம் செய்தாலோ தவம் செய்தாலோ நம்ம வந்து எங்க நம்ம பதவி பறி போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பயப்படுறோம் இல்லையா. அதாவது நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். விஸ்வாமித்திரர் தவம் இருக்கும்போது அந்த ஊர்வசி மேனகாவை எல்லாம் அனுப்பி அந்த இந்திர பதவிக்கு எங்க ஆபத்து நேர்ந்து விடுமோ அப்படின்னு சொல்லி பண்ணினார் இல்லையா இந்திரன். அப்போ அவர்களுக்கு வந்து பயம், தன்னுடைய இந்திர பதவி எங்கே போய்விடுமோ என. அதனால இங்க இந்திரலோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பூலோகத்தை மாதிரி இங்கேயும் போட்டி பொறாமை தான். அதாவது ஆட்சிக்கு தன்னுடைய ஆட்சியை வந்து வேறு யாரும் கைப்பற்றி விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த போட்டியும் பொறாமையும் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கு. அது வந்து எல்லா இடமும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுறாரு. அடுத்து வந்து சொல்லுறாரு, சொர்க்கத்தை ஆட்சி செய்வது வந்து மிக பெரிய ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப எளிதானது கிடையாது. சொர்க்கத்தை வந்து நான் ஆட்சி செய்வது கஷ்டம் அப்படின்னு சொல்லுறாரு. ஏன் அப்படின்னா அசுரர்களுக்கு பயந்து நாமளே நிறைய நாள் ஓடி இருக்கிறேமே அப்படின்னு சொல்லி நாரத ரிஷிகிட்ட சொல்லுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நாங்களும் ஜீவன்கள் தான் அப்படின்னு சொல்லுறாரு. பகவான் இல்லை, அதாவது வாமன தேவர் பகவானினுடைய அம்சம். ஆனா பூலோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜீவன் போல நாங்களும் ஜீவன் தான். ஜீவன் வேறு பகவான் வேறு அப்படிங்கிறத வந்து சொல்லுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வந்து பேருக்கு தான் தேவர்கள் அப்படின்னு சொல்லி போலி முக்காடு போட்டுட்டு திரியிறோம், நாங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்லி திரியிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம பயத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம், சுதந்திரமானவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் இங்கே சுதந்திரமானவர்கள் அல்ல, நாங்கள் சுதந்திரமானவர்களா எங்கும் செல்லலை அப்படின்னு வந்து அவர் சொல்லுறாரு. அடுத்து வந்து இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் என்கிட்ட கைகட்டி நிற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுறீங்களே நாரத ரிஷி. அதாவது என்னுடைய லோகத்தையே என்னால் பார்க்க முடியல, என்னுடைய பதவியையே என்னால் தக்க வச்சுக்க முடியல, அப்புறம் சூரியன் சந்திரன் யமன் அவர்களினுடைய பதவி என்னால் எப்படி தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ இங்க வந்து அந்த பூலோகத்துக்கும் இந்த லோகத்துக்கும் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. அங்கேயும் துன்பங்கள் தான் இருக்கு, இங்கேயும் துன்பங்கள் தான் இருக்கு. அதனால நம்ம வந்து அது பெருசு இது பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. பகவானினுடைய கருணை எனக்கு சுத்தமா இல்லை. அப்போ நீங்க அடுத்து போங்க, அடுத்து பிரம்மலோகத்துக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்லுறாரு. அடுத்து வந்து ஐயா ஹரே கிருஷ்ணா. ஐயா ஆக்சுவலி வைகுந்தம் வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரே இடம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. ஆக்சுவலாக வைகுந்தம் நிறைய அஞ்சு வைகுந்தம் நம்ம சாஸ்திரங்கள் இருக்குது. இப்போ கர்ப்போதய சாய் விஷ்ணு எடுத்தோம்னா அங்கேயும் வைகுந்தம் இருக்குது, மகாவிஷ்ணு எடுத்தோம்னா அங்கேயும் வைகுந்தம் இருக்குது, ஷிரோக்குதாய் விஷ்ணு எடுத்தோம்னா அங்கேயும் வைகுந்தம் இருக்குது, பூலோக வைகுந்தம் இருக்குது, இந்திரலோகத்துலேயும் வைகுந்தம் இருக்குது. இந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொரு விதமான வைகுந்தத்தில் அந்த எல்லா வைகுந்தம் ஒரே மாதிரி கிடையாது. எல்லாம் சில வைகுந்தம் வந்து டெம்பரரி. ஸோ அதே மாதிரி தான் அந்த பூலோக வைகுந்தம் வந்து சொல்கிறது நமக்கு தெரியுது. அங்கே போகிறோம் வந்துடுறோம். அது ஆக்சுவலாக பெர்மனெண்ட் கிடையாது. இதே மாதிரி வைகுந்தம் நிறைய இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் விஷ்ணுவோட அம்சங்கள் இருக்குதோ அங்கங்கெல்லாம் வைகுந்தம் இருக்கும். அப்போ நம்ம அந்த கோலோக சாட்டில் பார்க்கக்கூடிய வைகுந்தம் வந்து மேலே பார்க்குறோம்ல, லக்ஷ்மி நாராயணர் அந்த வைகுந்தம் எல்லாம் அது வந்து மேலே ரொம்ப ரொம்ப மேலே இருக்கிறது. அது வந்து சதாசிவ லோகத்துக்கு மேலே இருக்கிறதுனால, அதாவது பிரம்மத்துக்கு மேலே இருக்கிறதுனால அது எப்போவுமே பெர்மனெண்ட். ஆனால் கீழே இருக்கக்கூடியது வந்து கர்ப்போதய சாய் விஷ்ணு, இந்த மாதிரி 3 விதமான விஷ்ணுக்கள், இந்திரலோகம். அதே மாதிரி ஈவன் நம்ம அதாவது பிரம்மலோகத்துலேயும் கூட அங்கேயும் கூட வைகுந்த மாதிரி இருக்கும். நிறைய இருக்குது, நிறைய லெவல்ஸ் இருக்குது.
ஸோ அதனால் எப்போவுமே வைகுந்தன்னு சொல்கிறது எந்த வைகுந்தத்துக்கு போகிறோங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நிறைய வைகுந்தங்கள் இருக்குது. அதை பற்றி முன்னால் நான் ஒரு தனியாக ஒரு பெரிய ஹரிகதா ஆக்சுவலாக கொடுத்துருந்தோம். அது கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்து முன்னால் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி சொல்லப்போனால் அப்போ வைகுந்தம் நிறைய 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 விதமான வைகுந்தங்கள் உண்டு. இது வந்து 5வது மன்வந்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்திரன் தான் இதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு. ஆமாம், இன்னொன்று நான் சொல்கிறேன். அந்த இந்திரனுடைய பதவி காலம் வந்து ஒரு மன்வந்தர அவதாரம். அதுதான் இந்த மன்வந்தர டைம். அதில் தான் 71 சதுரு யுகங்கள் போயிடும். அப்போ எத்தனை மன்வந்தாரல் வருவாங்கன்னா 14 பேர் வருவாங்க ஒரு நாளில். ஒரு பிரம்மாவுடைய ஒரு நாளில் 14 மன்வந்தார அவதாரம் வந்து போயிடும். அப்போ ஒவ்வொரு மன்வந்தாரம் வரும்போது இந்திரன் மாறிடுவான். ஆனால் இந்திரன் தான் மாறுவானே தவிர இங்கேருந்து புண்ணியம் செய்தவங்க வந்து என்ன போகிறாங்க, சொர்க்கலோகத்துக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களும் 71 சதுர்வகம் வந்து இருக்க மாட்டாங்க. அது அவங்களோட புண்ணியத்தை பொறுத்து. இந்திரனுக்கு தான் அந்த மாதிரி 71 சதுர்யுகம் டைமான லைஃப் ஸ்பேன் அவனுக்கு உண்டு. அப்புறம் அடுத்த இந்திரன் வந்துடும். அப்படி போயிட்டு இருக்கும். அப்போ அந்த டைமில் ஒவ்வொரு மன்வந்தாரையிலையும் கூட மன்வந்தர அவதாரம் வந்துட்டுருக்கும். நம்ம பார்த்தோம்னா லீலைகள் வந்து கிருஷ்ணனோட லீலையில் பார்த்தோம்னா குணாவதாரம் இருக்குது, லீல அவதாரம் இருக்குது, புருஷ அவதாரம் இருக்குது, அதே மாதிரி மன்வந்தர அவதாரமும் இருக்குது. ஸோ இந்த மன்வந்தர அவதாரம் வந்து ஒரு மன்வந்தரம், அதாவது 71 இது சதுர்யுக சைக்கிளில் வரக்கூடிய அவதாரங்களை வந்து குறிப்பாக மன்வந்தர அவதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த 71 சதுர்யுகம் வந்து யார் இந்த இந்திரனுடைய லைஃப் ஸ்பேன் தான் அது. ஆனால் அங்கே போகக்கூடியவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து இவங்க பண்ணக்கூடிய புண்ணியத்தை பொறுத்து குறைவாகவோ கூடவாகவும் இருக்கும். அதை நம்ம கவனிக்கணும்.